மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி உண்டு, ஒரு அதிதேவதை உண்டு. நம்முடைய ராசிக்கு உண்டான அதிபதியையும் அதிதேவதையையும் தொடர்ந்து வணங்கி வரும்பொழுது நமக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும். இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான அதிபதி, அதாவது ராசியாதிபதி யாரு, அதிதேவதை யாரு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மொத்தம் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது நவகிரகங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் ராசியாதிபதியா இருப்பாங்க. அதே போல அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தெய்வமா இருப்பாங்க. 12 ராசிகளுக்கும் இப்ப பார்க்கலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதிதேவதை முருகப்பெருமான். இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதிதேவதை மகாலட்சுமி. மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அதிதேவதை விஷ்ணு பகவான். நான்காவது ராசியான கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான், அதிதேவதை அம்மன் அம்பாள். ஐந்தாவது ராசியான சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், அதிதேவதை சிவபெருமான். ஆறாவது ராசியான கன்னி ராசிக்கு ராசியாதிபதி புதன் பகவான், அதிதேவதை ஸ்ரீமன் நாராயணர், அதாவது விஷ்ணு பகவான். ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அதிதேவதை மகாலட்சுமி. எட்டாவது ராசியான விருட்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அதிதேவதை முருகப்பெருமான். ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், அதிதேவதை குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாவிஷ்ணு. பத்தாவது ராசியான மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், அதிதேவதை சிவபெருமான், பைரவர் மற்றும் மகாவிஷ்ணு. 11வது ராசியான கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், அதிதேவதை சிவபெருமான், பைரவர் மற்றும் மகாவிஷ்ணு. 12வது ராசியான மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், அதிதேவதை குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் விஷ்ணு பகவான்.